விஜய் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் என்ன சொன்னார் கேட்டால், 2 தரப்புலையும் இன்னும் ஒரு படி மேலே அதிலே தடுமாற்றம் இருக்குது. இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து முடக்கணத்துக்காக வந்து குரல் கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொன்னார். ஏன் வேலூரில் நினைக்கிறேன் இவர் முதலமைச்சருக்கும் நன்றி சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டார். என்னென்னு கேட்டால், பிஜேபியும் திமுக சேர்ந்து தான் வந்து படத்தை முடக்கினாங்க. ரைட்டு, முடக்கினாங்க. என்ன உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகலை, படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சட்டத்துக்கு புறம்பாகவே ரிலீஸ் பண்ணதாக வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்து சட்டத்துக்கு புறம்பாகவே ரிலீஸ் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக உங்களுக்கு தானே ப்ராஃபிட். இது அரசியல் ரீதியாக உங்களுக்கு தானே ப்ராஃபிட்டு இல்லையா? ஃபினான்ஷியலாக யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்னா தயாரிப்பாளர். அவர் பேசவே இல்லையே இது வரைக்கும். அவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாம். அது நமக்கு அப்படி சொல்ல, ஆமாம், அவர் சொல்லாமல் சொல்ல முடியாதுல்ல. என்னைக்காவது இது வரைக்கும், சரி இப்படி கூட எடுத்துங்க, இது வரைக்கும் ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்துக்கு போனது, அதுக்கப்புறம் வாதாடினது, அதுக்கப்புறம் முடக்கப்பட்டது. எதுக்காவது எப்பயாவது ஒரு ப்ரெஸ் மீட் நடந்திருக்கா? தயாரிப்பாளர் தரப்புலேருந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனில் தயாரிப்பாளர் வந்து அவர் வந்து அந்த குழு சார்பாக யாராவது இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா எச் வினோத் தான் பேசுகிறாரு. ஏன் தயாரிப்பாளர் பேசவே இல்லை? ஏன்னா அவர் தயாரிப்பாளரே இல்லை. விஜய் தான் படத்தோட தயாரிப்பாளர்.